السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن تنصروا الله ينصركم. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அல்லாஹு தாலா இன்னொரு ரமலானில் சந்திக்கிற வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த ரமலானை நமக்கு பாக்கியமான ரமலானாக ஆக்கியர் புரிவானாக. நமக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாகவும் எந்த வகையிலும் நமக்கு பாதகமாக இல்லாமலும் அல்லாஹ் இதை ஆக்கியர் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய உரைகளில் புரட்சி பாதையின் வெளிச்சக்கீற்றுகள் என்கிற தலைப்பில் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அடைந்த வெற்றிக்கான காரணங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை தொடரிலே கவனிக்க இருக்கிறோம். இன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், எங்காவது ஒரு வகையில் வெற்றி கிடைத்து விடாதா என்று ஏங்குகிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்று அல் ஜசீரா தருகிற கருத்தின்படி பாலஸ்தீனத்திலே மௌத்தாகிவிட்ட ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை 31,648. இதில் சுமார் 14,000 குழந்தைகள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் ஐக்கிய நாடுகள் சபை போடக்கூடிய உதவி பொட்டலங்களை பெறுவதற்காக கூடியிருந்த 400 பேர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 400 பேரும் ஷஹீதாகி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அனைத்து இறக்க இதயம் கொண்ட அனைவருடைய இதயத்தையும் நடுங்க வைக்கிற வகையில் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் மாத்திரம் என்று இல்லை, உலகத்தின் பல பகுதியிலும் நாம் மிக கடுமையான சோதனைகளை சந்தித்து வருகிறோம். இது பாருங்க, நம்ம ஊரில் ரமலான் ஆரம்பிச்சிருக்கு, முஸ்லீம்கள் சந்தோஷமாக ரமலானை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ன உடனே அதை பொறுக்காத அரசாங்கம் சிஏஏ அப்படின்னு திரும்ப ஒரு பூச்சாண்டியை தூக்கிட்டு வந்துருக்கு. இது வேற எதுவும் கிடையாது, இது யூதர்களுடைய திட்டம். முஸ்லீம்களுடைய சந்தோஷமான நாட்கள் வருகிற போது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் அவர்களை துக்கப்படுத்தி பலவீனப்படுத்துகிற வேலையை செய்வது அவர்களுடைய திட்டம். இப்படித்தான் ஒரு பெருநாள் அன்னைக்கு சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டாங்க. ஒரு ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டாங்க. இது அவர்களுடைய காலங்காலமாக கடைபிடித்து வருகிற திட்டம். நம்முடைய நாடும் அந்த திட்டத்திற்கு ஆட்பட்டு. இப்படி இருக்கிற சூழலில் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களிடத்திலேயும் நம்மை மீட்டெடுக்கிற ஒரு தலைமை வராதா என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து சேராதா என்ற ஒரு ஆசையும் கேள்வியும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே தான் நாம் இந்த உரைகளை அமைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் எப்போது கிடைக்கும் என்றால், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஆயத்து ஆச்சரியமான ஒரு ஆயத்து. உலகத்தில் நமக்கெல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆயத்து இருக்கு. பத்ரி யுத்தத்தை பற்றி அல்லாஹ் பயன்படுத்தின ஆயத்து. வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா.
நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த போதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். இந்த ஆயத்து நாம பலவீனமா இருக்கிற எந்த சந்தர்ப்பத்திலேயும் நமக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஆயத்து, நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஆயத்து. நாம குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். பத்ர் யுத்தத்தில் கிடைத்தது போல அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஒரு வரலாறு நாம தெரிஞ்சுக்கணும். உலகத்துல எங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்களோ, எப்பவெல்லாம் ஜெயிச்சாங்களோ, அப்ப எல்லாமே அதிகப்படியான எண்ணிக்கையை வைத்து ஜெயிச்சது கிடையாது. பெரிய ஆயுத பலத்தை வைத்து ஜெயிச்சது கிடையாது. எப்போதெல்லாம் ஜெயிச்சாங்களோ அப்போதெல்லாமே அல்லாஹ்வுடைய உதவியை வச்சு தான் ஜெயித்தாங்க. குறைந்த எண்ணிக்கையில் இருந்தோம், உலகத்தை ஆட்சி செய்பவர்களாக நாம் இருந்தோம். இப்ப அல்லாஹ் உதவி செஞ்சா நாம ஜெயிச்சோம், பத்ர் யுத்தத்தில் செஞ்ச மாதிரியே. அப்படி செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு நிபந்தனை விதிக்கிறான், இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இந்த ஆயத்து ஆச்சரியமா இருக்கு. நாம எப்படி அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு நம்ம காசு பணம் கொடுத்தோ ஆயுதங்களை கொடுத்தோ உதவி செய்ய முடியுமா? நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற செய்தியை பார்ப்பது தான் இந்த உரையினுடைய நோக்கம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படித்தான், நம்முடைய சமூக வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையிலேன்னு இல்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படித்தான். அல்லாஹ்வுக்கு நாம உதவி செஞ்சா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அப்படி அல்லாஹ்வுக்கு நாம உதவி செய்யறது எப்படி, அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த உரை தொடரில் நாம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை சரியாக எடுத்து சொல்லவும் அதை புரிந்து கொள்ளவும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. அதற்கு முன்னதாக இந்த ரமலான் குறித்து ஓரிரு செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இந்த ரமலான் ஒரு அருமையாக நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. இது சராசரியாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நசீப் அல்ல, மிகச் சிறப்பாக நமக்கு கிடைச்சிருக்கிற நசீப். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, இதா சலிமத்தில் ஜும்அத்து சலிமத்தில் ஐயா, ஒரு ஜும்மா நமக்கு நிம்மதியாக கிடைத்து விடுமானால் அந்த வாரம் முழுசு நிம்மதியாயிடும். அதே போல வைதா சலிம ரமலான் சலிமத்தி சனா, ஒரு ரமலான் நமக்கு நிம்மதியாக கிடைக்குமானால் அந்த வருஷம் முழுக்க நமக்கு நிம்மதியாகிவிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு சலாமத்தானதாக ஆக்கி வைப்பாங்க. ரமலானை சலாமத்தாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன அர்த்தம்? ஒரு இலக்கு வச்சு, இந்த இலக்கோட நான் இந்த ரமலானை கடைபிடிப்பேன் என்ற இலக்கு வச்சு நாம நடந்தா இந்த வருஷம் முழுக்க அந்த இலக்கோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஒரு இளைஞர் நினைக்கிறாரு, இந்த ரமலான்ல நான் ஆபாசமான பார்வை எதையும் பார்க்க மாட்டேன் என்று தீர்மானிக்கிறார். தீர்மானிச்சபடி அவர் பிறை தென்பட்டதிலிருந்து நடந்து கொள்கிறார் என்றால் பெருநாள் வரைக்கும் அவர் அப்படி இருக்கிற வாய்ப்பு அவருக்கு அமைந்துவிடும் என்றால் நிச்சயம் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுக்கு பிந்தைய நாட்களை அப்படியே அல்லாஹ் வச்சிருப்பான். ஒருத்தர் நினைக்கிறாரு, என்னுடைய குடும்பத்தோட நான் சந்தோஷமாக கலந்திருப்பேன், சண்டை சச்சரவு இல்லாம என் குடும்பத்தோட இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு இந்த ரமலானை அப்படி அவர் கழிப்பார் என்றால் ரமலானுக்கு பிந்தைய நாட்களை அப்படி இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ரமலான் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருஷத்திற்கான மாடல். அடுத்த ஒரு வருஷத்தை நாம எப்படி அமைச்சுட்டு போறோம் அப்படின்றதுக்கான ஒரு மாடல். அப்ப நாம இந்த ரமலானை சாதாரணமாக வரவேற்று போயிடாம, ஏதோ ரமலான் வந்துச்சுன்னா இந்த பள்ளிவாசல்ல கஞ்சி நல்லா இருக்கும், இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் என்னன்னா எங்க இஃப்தார் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கிறாங்க. தப்பு கிடையாது, எங்க இஃப்தார் நல்லா இருக்கோ அங்க போய் நம்ம இஃப்தார் செய்யலாம், தப்பு இல்லை. இப்படி சராசரியாக ரமலான் வந்துட்டு போயிடாம ரமலானை ஒரு இலக்கோடு நாம வரவேற்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். ஏதாவது ஒரு இலக்கை நம்ம தீர்மானிச்சுக்கோ. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு வாழ்வில் இருந்து அவர்களுடைய அனுபவ பாடத்தை சொல்கிறார். ஹதீஸிலும் அப்படி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி, 5 நேர தொழுகைகளும் வெள்ளிக்கிழமை தொழுகை மறு வெள்ளிக்கிழமை வரைக்கும், ஒரு ரமலானு இலா ரமலான, ஒரு ரமலான் இன்னொரு ரமலான் வரைக்கும்,
முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன, அவை இரண்டுக்கும் இடையில் இருக்கிற பாவங்களை மன்னித்து விடக்கூடியது. நம்ம 5 நேரம் சரியா தொழுகிறோம்னு வைங்களேன், ஒவ்வொரு தொழுகைக்கு இடையிலே நம்ம வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன பாவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. பேசும்போது வாயை திறந்தா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நடவடிக்கைகள்ல பாவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகைகள் இருக்கு பாருங்க, ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் நாம கரெக்டா நடந்துகிட்டோம்னா 2 தொழுகைக்கு இடையில் இருக்கிற பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். அதே போல ஒரு ஜும்மாவிலிருந்து மற்றொரு ஜும்மா வரைக்கும் நான் ரொம்ப சரியா இருந்துகிட்டோம்னா 2 ஜும்மாவுக்கு இடையில் இருக்கிற பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். அதே போல ரமலானிலும் நாம் நடந்து கொள்வோமானால் 2 ரமலான்களுக்கு இடையிலே இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனைனா, இதஜி தனபல் கபாயிர், பெரும்பாவங்களை அவர் தவிர்த்து கொண்டால். பெரும்பாவங்கள்னா திருடுறது, விபச்சாரம் பண்றது, அவதூறு பேசுறது, இது மாதிரியான பெரும்பாவங்கள் எதற்கெல்லாம் மார்க்கத்தில் தண்டனை சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பெரும்பாவம். இந்த பெரும்பாவங்களை நாம தவிர்த்து கொண்டோம் என்றால் அதற்கு இடையில் இருக்கிற நாட்களில் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரமலான் நமக்கு நிம்மதியாக கிடைத்து விடுமானால் இந்த வருஷம் முழுக்க நமக்கு நிம்மதியாக கிடைத்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அப்படி சிறப்பான ஒரு திட்டத்தோடு வரவேற்கிற தௌஃபீக்கை எல்லாம் நமக்கு தருவாங்க. நான் பெரும்பாலும் இளைஞர்களை, நிறைய இளைஞர்கள் இப்பெல்லாம் ஆர்வமாக தொழுவதற்கும் மார்க்கத்தில் ஈடுபடவும் செய்கிறாங்க. அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன், ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாம் ஒரு இலக்கு வச்சு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாம் ஒரு ரமலானுக்கு ஒரு இலக்கு வச்சு நாம் வாழும்போது அல்லாஹ் அந்த வருஷத்தையே அல்லாஹ் அதற்கேற்றாரு அமைச்சு தருவோம். ரமலான்ங்கிறது மிக அலாதியான சிறப்பிற்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்மணியிடத்தில் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு கிளம்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு கிளம்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா சந்திச்சாங்க. அந்த அம்மாட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா மனஅக அன் தஹஜ்ஜி மானா, நீ ஏன் எங்க கூட ஹஜ்ஜுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள்கிட்ட 2 ஒட்டகை இருக்கு, அதுல ஒரு ஒட்டகையில உங்க கூட ஹஜ்ஜுக்கு வர்றதுக்காக என் வீட்டுக்காரரும் என் மகனும் தயாராயிட்டாங்க, அவங்க அதுல ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. இன்னொரு ஒட்டகை இருக்குது, அதுதான் எங்களுடைய வீட்டுல தண்ணீர் இறைக்க பயன்படுத்துறதுக்கான ஒட்டகை. அதனால நானும் கூட வர்றதுக்கு எங்கிட்ட ஒட்டகை இல்லை, அதனால நான் வரல என்று அந்த அம்மையார் சொன்னாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த பெண்மணி முக்கியமான ஒரு அம்மாவா தான் இருந்திருக்கணும். இந்த ஹதீஸனுடைய அறிவிப்புல, முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அந்த அம்மாவுடைய பேர் என்னன்னு வரல, ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு வருது, நீங்க ஏன் என் கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னு கேட்டாங்கன்னு வருது. இப்போ அந்த அம்மா இப்படி காரணம் சொன்னாங்க, எங்கள்கிட்ட சக்தி இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அம்மையாருடைய இதயத்தை ஆறுதல் படுத்துவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க, ஃபைதா ஜா ரமலான், சரி இப்ப என் கூட வரல பரவாயில்லை, அடுத்து ரமலான் வருகிற போது ஃபஅதமிரி, நீ ஒரு உம்ரா செய்து கொள். ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீஹி, ரமலானில் உம்ரா செய்வது தஅதிலு ஹஜ்ஜத்தம் மஅய, என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் கூட ஹஜ்ஜுக்கு போக முடியாத அம்மாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்கிற ஒரு ஆறுதல், இந்த ரமலான்ல என் கூட ஒரு உம்ரா, ரமலான்ல ஒரு உம்ரா செய்யுங்க, அது என் கூட ஹஜ்ஜு செய்த நன்மையை பெற்று தரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா. இந்த ஒரு ஹதீஸ், அது மாதிரி பல ஹதீஸ்கள் இருக்குது. இந்த ரமலான் என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய, அதனால இந்த புனிதமிக்க ஒரு ரமலான் நமக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம சராசரியாக பயன்படுத்தி சராசரியாக கடந்து போய்விடக்கூடாது. இதை பயனுள்ள வகையில் நாம் அமைச்சுக்கணும். நல்லா தௌஃபீக் செய்வாங்க. இந்த நோன்பு அதுக்கப்புறம் தராவீஹ், அதே போல இரவு நேர தொழுகைகள், குர்ஆன் ஓதுறது, இதோடு சேர்ந்து ஒரு இலக்கு, ஒரு ரமலானுக்கு ஒரு இலக்கு. அந்த இலக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொருத்தரா தீர்மானிச்சுக்கலாம். நான் ஒரு இலக்கு தீர்மானிச்சுக்கிறேன்னு உங்க வாழ்க்கைக்கு எது அற்புதமான ஒரு விஷயமோ அந்த இலக்கை தீர்மானித்துக் கொண்டால்
அல்லாஹு தஆலா இனி வரக்கூடிய இந்த வருடம் முழுக்க அதற்கேற்ப வாழக்கூடிய ஒரு நசீபை எல்லாம் நமக்கு தருவான். அல்லாஹ் தந்தல் புரிவானா. நாம இந்த உரையில் நாம என்ன பார்க்கிறோம்? இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சமுதாயம் ஒரு வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறது. எப்படி நாம ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழியை தேடிக்கிட்டு. நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன், உங்க எல்லாத்துலேயும் ஒரு பேப்பர் கொடுக்கணும்னு நினைச்சேன். எல்லாத்துலேயும் உங்க ஒரு பேப்பர் கொடுத்து, நிறைய இளைஞர்கள்லாம் இருக்கீங்க, ஒரு பேப்பர் கொடுத்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சு உலகத்துல ஜெயிச்சவன்னு யாரை சொல்றீங்க? உலகத்துல பெருசா ஜெயிச்சவர்னு யாரை சொல்றீங்க அப்படின்னு ஒரு பேர் எழுதுங்க, ஒரு 5 பேர் எழுதுங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அதுக்கான நேரம் வாய்ப்பு அமையல. நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்களேன், இந்த உலகத்துல ரொம்ப ஜெயிச்சவர்னு யார் இருக்காங்க? பெருசா ஜெயிச்சவர் யார்? சரவணபவன் அதிபரா அல்லது டிவி தவறா? டிவி தவறில் ஒருத்தர் என்னங்க, டிவி தவிர பிரதமர் ஆயிருக்காரா இல்லையா? அவரா? உலகத்தில் யாருங்க ஜெயிச்சது? இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அல்லது அகஸ்டஸ் அல்லது ஜூலியஸ் சீசர் அல்லது அசோகர் அல்லது ராஜேந்திர சோழன், இப்படி உலகத்தில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு நீங்க இனி யோசிங்க. உங்களுக்கு யாரு தோன்றான்னு யோசிங்க. நாம சில விஷயங்களை சிந்திக்காம வாழ்றோம். அதனால சில பெருமைகள் நமக்கு புரிபடாமல் இருக்க. இந்த உலகத்துல ஆக வெற்றி அடைந்த பெருமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நான் வெறுமனே சொல்லிட்டு போனா அது ஏதோ ஒரு பெருமைக்கு சொன்னதாக மாத்திரமே இருக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். யாராவது ஒருவரை சுட்டி காட்டுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து 100வது இடத்திலாவது அவரை நிறுத்த முடியுமான்னு யோசிக்கும். உலகத்தின் செல்வாக்கு மிக்க 100 மனிதர்களை வரிசைப்படுத்திய மைக்கேல் ஹார்ட் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்றார். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அவர் வரைக்கும் வாழ்ந்தவர் மனிதர்கள்ல அதிகம் செல்வாக்குள்ள நபர் யார் அப்படின்னு ஆய்வு செய்து அதுல முதல் இடத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? He was the only man in history who was supremely successful on both an religion and social level. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சுப்ரீம்லி சக்சஸ்ஃபுல். சுப்ரீம்னா தெரியுமில்ல, ஆக உச்சம். சுப்ரீம் லீடர்னா என்ன அர்த்தம்? பெருந்தலைவர்னு அர்த்தம். சுப்ரீம்லி சக்சஸ்ஃபுல் அப்படின்னா ஆக உச்சத்தில் வெற்றி அடைந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அவருக்கு ரசூலுல்லாஹ்வை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல வச்சதுக்கு அப்புறம் அடுத்து யாரை வைக்கிறதுன்றதுல தடுமாற்றம் வந்துச்சு. அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை 2வதா சொல்லல. ஈசா அவர் கிறிஸ்தவர் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை 2வதா சொல்லல. நாம இப்போ ஒரு தெளிவை தேடிப்போம். உலகத்துல அதிகமான மக்கள் கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுறாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே அதிகமான செல்வாக்குடையவராக இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கலாம். அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். கிறிஸ்தவராக இருக்கிற அவர் தெளிவா சொல்றாரு, கிறிஸ்தவ மதத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காரணம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மதத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காரணம் அல்ல. செயின்ட் பால் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய கொள்கையை வகுத்தவர். அதனால அவரை சொல்ல முடியாதுன்னு அவர் 3வது இடம் கொடுத்துட்டு 2வது இடம் யாருக்கு கொடுத்தாருன்னா ஐசக் நியூட்டனுக்கு கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு நபி, நாம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்கிறோம். ஈசான்னு சொல்லும்போது அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்தான் சொல்லுவோம். அப்படித்தானே? நீங்க எல்லாம் கொஞ்சம் தொழுது ரொம்ப இதா இருக்கீங்களோ, உற்சாகமா தான் இருக்கீங்க. தொழுது முடிஞ்சு ரொம்ப களைப்புல இருக்கீங்க. நான் கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உற்சாகம்.
ஈசான்னு மட்டும் நம்ம சொல்றது இல்லை. என்னன்னு சொல்லுவோம்? அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து சொல்லுவோம். மலேசியாவில் ஒரு தடவை அங்கே இருக்கிற மஸ்ஜித் விலாயான்னு ஒரு பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை பார்க்கறதுக்கு நான் போயிருக்கேன். அங்கே ஒருத்தர் இருக்கார், பரக்கத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ ஒரு கிறிஸ்டியன் தம்பதிகள், இளம் தம்பதிகள், இந்த பள்ளிவாசலுடைய கதவை அப்படி திறந்துட்டு எட்டி பார்த்தாங்க உள்ளுக்குள்ளார். அவங்கள ஒரு கூப்பிட்டார், கமிங் சைட், உள்ளார வா அப்படின்னு கூப்பிட்டார். அவங்க தயங்கிட்டு இருந்தாங்க, பள்ளிவாசலுக்குள்ள வர்றது எப்படின்னு தயங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ உள்ளார வா, ஜீசஸை அதிகமாக நேசிப்பாய் அப்படின்னார். ஜீசஸை அதிகமாக நீ நேசிப்ப அப்படின்னார். ஏன்னா நாங்கள் அப்படித்தான், வெறும் ஜீசஸ்ன்னு எப்பவும் சொல்றதில்லை, ஈசான்னு சொல்லும்போது அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து தான் சொல்லுவோம். இப்போ நம்ம நேசிக்கிறோம், ஆனால் ஒப்பீட்டளவில் யோசிக்கிறோம். அப்படி யோசிச்சு பார்த்தா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்பிட முடியாது. கிறிஸ்தவர்களுக்கான முதல் தேவாலயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு 300 வருஷத்துக்கு பிறகுதான் கட்டப்பட்டது. நம்ம பள்ளிவாசல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போதே கட்டப்பட்டுச்சு. பல பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கும்போது கொல்லங்கோட்டை, அது என்ன ஒரு கொடுங்கலூர்ல பள்ளிவாசல் கட்டியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போதே கொடுங்கலூர்ல பள்ளிவாசல் கட்டியாச்சு. அப்படின்னா அங்கெல்லாம் எத்தனை பள்ளி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கிற வேற எவரோடும் ஒப்பிட முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய துரதிர்ஷ்டம், நம்முடைய சமூகத்திலே சில பேர் சேகுவாரா படம் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு அலைகிறான். உங்களுக்கு யாரும் தெரியுமா சேகுவாரா? சேகுவாரா படம் போட்டுட்டு அலைகிறான் இல்லையா? சேகுவாரா படம் போட்டுட்டு அலைகிறான், பெருசா நினைக்கிறான். ஃபிடல் காஸ்ட்ரே படம் போட்டுட்டு அலைகிறான், பெருசா நினைக்கிறான். யோசிக்கிறது இல்லை இவர்கள் யார், இவர்கள் இந்த உலகத்தில் செய்த வேலைகளும் சாதனைகளும் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சாதனைகள் என்ன. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரும் சாதனையை நிகழ்த்தினாங்க. அந்த சாதனையை 1000 ஆண்டுகளை கடந்தும் நிலைக்கிற சாதனையை ரசூலுல்லாஹ் செஞ்சு வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சாதனைகளுக்கு 2 சிறப்பு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவங்க தான் எல்லாத்தையும் ஜீரோல இருந்து உண்டாக்குனாங்க. அவங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய சாதனைக்கு யாராவது அவங்க பாட்டன் முப்பாட்டன் அதை உருவாக்கி வச்சிருந்தாங்களா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாதனை மொத்தமும் அவங்க தான் ஜீரோல இருந்து உண்டாக்குனாங்க. இன்னொன்னு இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் நாயிபு அசிஸ்டன்ட் கிடையாது. நபிமார்களுக்கு அசிஸ்டன்ட் இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அசிஸ்டண்டா இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுங்க மாஷா அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அசிஸ்டண்டா இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அசிஸ்டண்டா இருந்தாங்க. இப்படி பல நபிமார்களுக்கும் துணை நபிமார்கள் இருந்தாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு துணை நபி கிடையாது. அப்ப எல்லாவற்றையும் மூலத்திலிருந்து உருவாக்கியவர், எல்லாத்தையும் மூலத்திலிருந்து உருவாக்கியவர், தானாக உருவாக்கியவர், தன்னிச்சையாக தானாக உருவாக்கியவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பு வாய்ந்தது. நான் திரும்பவே சொல்றேன், இப்போவும் நமக்கு என்ன பொறுப்புனா, இந்த உலகத்துல தலைவர்கள் யாராவது ஒரு 10 பேராவதோட ஒப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு அது புரியும். கொஞ்சமாவது இவரோட ஒப்பிடலாமா? அவர் என்ன பண்ணாருன்னா, மைக்கேல் ஹார்ட் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யாரை வைக்கிறது அப்படின்றது அவருக்கு தடுமாற்றமா போச்சு. ஐசக் நியூட்டனை கொண்டு வச்சார். செகண்டா அவர் ஐசக் நியூட்டனை சொன்னார். ஐசக் நியூட்டன் சொன்ன தத்துவங்கள் இந்த உலகம் ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுல காரணமா இருந்துச்சு அப்படின்னு ஐசக் நியூட்டனை சொன்னாரு. ஐசக் நியூட்டன்னா நமக்கு என்ன தெரியுங்க, ஒரு ஆப்பிள் பழம் தான் தெரியும் இல்லையா? பசங்களுக்கு தெரியும், அந்த ஆப்பிள் பழம் கீழே விழுந்த கதை தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஐசக் நியூட்டனுடைய தத்துவத்தை பின்னாடி வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய தத்துவம் தூக்கி வீசிருச்சு. இன்னைக்கு ஐசக் நியூட்டனுடைய தத்துவத்தை தூக்கி வீசிட்டாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய தத்துவம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்படி இந்த உலகத்துல யாராலையுமே அறிவார்த்தமாக சிந்திச்சு பார்க்கிறவங்களால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல யாரையும் வைக்க முடியாது. இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபaqan நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின், அல்லாஹ்வின் தூதரே எல்லா நபிமார்களையும் நீங்கள் விஞ்சி விட்டீர்கள், உங்களது படைப்பிலும் குணத்திலும் நீங்கள் விஞ்சி விட்டீர்கள் என்று இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல சுப்ரீம்லி சக்சஸ்ஃபுல், மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்த தலைவர். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெற்றியின் வரலாற்றில் அடையாளங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தங்கள். அந்த யுத்தங்கள் ஒவ்வொன்றிலும் பெருமானாருடைய செல்வாக்கு ஒவ்வொரு வகையாக பரவுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்கு ஒவ்வொரு கட்டங்கட்டமா பரவுச்சு. ஒரு நல்ல முஸ்லிமாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நம்ம மனசுல ஞாபகத்துல வைக்கணும்னு நாம நினைச்சோம்னா இந்த யுத்தங்களுடைய வரலாற்றை ஓரளவு மனசுல நில நிறுத்திட்டோம்னா போதும். அதுல நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சிடும். எப்படி ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அடிப்படையான தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நான் இங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட காரணம் அதுதான். பயான் செய்யும்போது கொஞ்சம் உயரத்துல நின்று பேசுற மாதிரி இருக்கும், இப்போ கொஞ்சம் உங்க கூட உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை நாம பகிர்ந்துக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 571 கிபி 571 ஏப்ரல் 20 பிறந்தாங்க. சரி, அது இருக்கட்டும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ரசூலுல்லாஹ் 40 வயசுல நபி ஆனாங்க. நீங்க சொல்றீங்களா, திருப்பி சொல்றீங்க, 40 வயசுல நபி ஆனாங்க. கரெக்ட் தானே? நான் தப்பா சொன்னா நீங்க திருத்தி கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் 40 வயசுல நபி ஆனாங்க. 3 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரல. 40வது வயசுல வஹி வந்துச்சு. என்ன வஹி வந்துச்சு? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலமி அல்லமல் இன்சான மா லம் யஅலம் அப்படின அந்த 5 வசனங்கள் வஹி வந்துச்சு. அதுக்கு அப்புறம் 3 வருஷம் வஹி வரல. ரசூலுல்லாஹ்வுடைய 43வது வயசுல திரும்ப வஹி வர ஆரம்பிச்சது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்திருப்பவரே, எழுந்திருங்கள், பாங்கர் உங்கள் சமூகத்தை எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. இப்ப 43வது வயசுல ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. மக்கால சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று மக்களை வாங்க வாங்கன்னு வரவே கூப்பிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜனங்க ஏத்துக்கல. அப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் புறக்கணிச்சிடல. அவர்களை தெரிந்தவர்கள், அவர் இதய சுத்தியோடு பெருமானாரை கண்டவர்கள் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏத்துக்கிட்டாங்க. எப்ப இருந்து? 43வது வயசுல. 43ல ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. 63ல ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்க. மொத்தம் அப்ப 20 வருஷம். இந்த 43ல இருந்து 53 வரைக்கும் மக்கால இருந்தாங்க. 53 வரைக்கும் ரசூலுல்லாஹ் மக்கால பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சாரம் பெரிய அளவில் வெளிப்பட வாய்ப்பு இருக்கவில்லை. பிரச்சாரம் செய்தாங்க, அதுவும் வெற்றிகரமானதுதான். நபிமார்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வரலாற்றின் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு பார்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே வெற்றி கிடைச்சது. ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றியை எங்கிருந்து நாம கவனிக்கணும்னா, அவங்கள முதல்ல ஏத்துக்கிட்டது அவங்க மனைவி. அங்கிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றி வரலாறு ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குது? அவங்க மனைவி ஒப்புக்கொண்டாங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. மனைவியை ஒத்துக்கிற வைக்கிறது தான் பெரிய விஷயம். மனைவி ஒத்துக்கிட்டாங்க, அங்கிருந்து பெருமானாருடைய வெற்றி வரலாறு தொடங்குது. அதனால மக்காவிலே ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கை தான். ஆனால் ஒரு இறுதி நபி, அவர் எந்த வேகத்தோடு இந்த தீனை எடுத்து சொல்ல வேண்டுமோ அந்த வேகத்துக்கு அது பொருத்தமானதாக இருக்கல. இந்த 10 வருஷத்துல முஸ்லிமானவர்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 500 பேர். அதிகபட்சமா ஒரு 500 பேர். இந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க முஹாஜிர்கள் அப்படின்றவங்க.
ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்து போனவங்க ஆரம்பத்தில் 40 பேர் தான். பின்னால கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. ஆரம்பத்தில் பத்ர் யுத்தம் நடக்கும்போது பத்ர் யுத்தத்தில் கலந்துகிட்ட முஹாஜிர்கள் 86 பேர். எவ்வளவு? 86. இங்க இளைஞர்கள் அல்லது நம்ம பயான்களை கேட்கிறவங்க இருக்கீங்க, மனப்பாடம் பண்ணிக்கணும். சில செய்திகளை நாம மனசுல பதிய வச்சு. எவ்வளவு பேர் தான் இருந்தாங்க பத்ர் யுத்தத்துல? 86 பேர் தான் இருந்தாங்க. அப்ப நிறைய பேர் எங்க இருக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்த காலத்துல நிறைய பேர் இஸ்லாம் ஆகியிருக்கல. இஸ்லாம் ஆனாங்க, அதுல வெற்றி தான். ஆனால் பெரிய அளவில் இறுதி நபி அவரது வாழ்வில் எந்த அளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த அளவிற்கான எண்ணிக்கையில இருக்கல. அத்தோட மக்காக்காரங்க என்ன முடிவு பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு மேல ரசூலுல்லாஹ்வுக்கு வளர விடக்கூடாது, அழிச்சிடணும்னு முடிவு பண்ண போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 53வது வயசுல மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்படி ஹிஜ்ரத் செய்த பிறகு இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு ஊரு மதீனா என்கிற ஊரு இஸ்லாம் ஆயிற்று. அதற்கு பிறகு மொத்த அரபு ராஜ்யமும் முஸ்லிம் ஆயிற்று. மொத்த அரபு ராஜ்யம் இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, இன்னைக்கு இருக்கிற யமன், இன்னைக்கு இருக்கிற பஹ்ரைன் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்திருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு அவர்களுடைய செல்வாக்கு வளர்ந்தது. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அவங்க எப்படி போனாங்க? பயந்து பயந்து போனாங்க இல்லையா? பயந்து பயந்து போனாங்க. யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. போன பிறகு அவர்களுடைய செல்வாக்கு வளர்ந்தது. அவர்களுடைய வெற்றியின் வரலாறு தொடங்கியது. அது எப்படி தொடங்குச்சு? அந்த வெற்றியின் வரலாறு எதில் அமைந்திருக்கிறது என்றால் இந்த கடைசி 10 வருஷம் 53 இருந்து 63 இந்த கடைசி 10 வருஷத்துல அவங்க செஞ்ச சாதனைகள் எவ்வளவு மகத்தான சொல்ல சாதனையானதா இல்லையா? ஒரே ஒரு செய்தி சொல்லு. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் அளவுக்கு சட்டம் சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? லா கிவர், சட்டம் சொன்னவங்க யாராவது இருக்காங்க? அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் உட்கார்ற சேர் இருக்கு பாருங்க, அந்த சேருக்கு பின்னாடி நிறைய படம் வச்சிருக்காங்க. அதுல 2வது படம் குர்ஆனை தூக்கி பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நிக்கிற படம். இப்போ நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் படம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு 10 கட்டளைகள் வச்சிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படம். செகண்ட் ஒரு 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 மனிதர் கையில குர்ஆனை வச்சிருக்கிற மாதிரி படம். அதை அமெரிக்காவில் இருக்கிற முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் எதிர்த்தாங்க, எங்க நபிக்கு நீ உருவமெல்லாம் போடக்கூடாதுன்னு. அப்ப அவன் சொன்னான், இது நபியெல்லாம் நாங்க இதுல குறிப்பிடல, ஆனா உலகத்துக்கு லாகிவிங், உலகத்திற்கு சட்டம் கொடுத்ததில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான ஒரு தலைவர். இது கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ் எவ்வளவோ சாதனைகள் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்த அளவுக்கு யாராவது சட்டம் சொல்லியிருக்காங்க? எவ்வளவு சட்டம்! ஒரு தண்ணியில எவ்வளவு சட்டம், ஒதுவுல எவ்வளவு சட்டம் சொன்னார், ஒதுவுல எவ்வளவு சட்டம், ஒரு தொழுகையில எவ்வளவு சட்டம், இந்த நோம்புக்கு எத்தனை சட்டம், நோம்புல எவ்வளவு சட்டம், ஹஜ்ஜு, திருமணம், தலாக்கு, வாரிசுரிமை, பாகப்பிரிவினை சட்டம், எவ்வளவு சட்டங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி உலகத்துல யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனைகள், இந்த 10 வருஷத்துல நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் இருக்குது, அது அலாதியான சாதனை. அந்த சாதனைகள் வந்து எப்படிப்பட்ட சாதனைகள்னா நிலைத்து நிற்கிற சாதனைகள். நிலையா நிற்கிறதா இல்லை, இன்னைக்கும் இருக்காது, நிலைச்சு நிற்கிற சாதனைகள். அந்த சாதனைகளுக்கு ரசூலுல்லாஹ் மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் அதுல சொந்தம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாதனையை செய்தாங்க. அவங்களுடைய வரலாற்றுல அவங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. இந்த செல்வாக்கு எப்படி வளர்ந்ததுன்னா அந்த யுத்தங்கள்ல வளர்ந்தது. அதைத்தான் நாம இன்ஷா அல்லாஹ் இந்த உரைகள்ல பார்க்க இருக்கிறோம். நமக்கு வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அதில் இருக்கிற பாடங்கள் உதவும், ஒரு சமூக சிந்தனைக்கும் அதில் இருக்கிற பாடங்கள் நமக்கு உதவும். அந்த யுத்தங்கள்ல எங்கிருந்து அந்த வரலாறு தொடங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு மதீனாவுக்கு போனாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வருஷம்
ரசூலுல்லாஹ்வுக்கு மஸ்ஜித் நபவி கட்டுறதே வேலையா இருந்துச்சு. பள்ளிவாசல் கட்டுறது வேலை. போனோம்னா ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்னதான்? பள்ளிவாசல் கட்டுற வேலை தான். பள்ளிவாசல் கட்டினாங்க. அங்க அக்கம் பக்கத்துல இருந்து மக்கால இருந்தெல்லாம் வந்தாங்க இல்லையா சஹாபாக்கள், அவங்கள மதீனா தோழர்களோட இணக்கமாக்குனாங்க. அதோட பக்கத்துல இருந்த யூதர்களோட நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு வேலையா இருந்துச்சு. 2வது வருஷத்துல இஸ்லாம் ஒரு தனி வழியில் பயணிக்க போகிறது என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தின் மூலம் நிலைநாட்டினான். கிப்லாவை அல்லாஹ் மாற்றினான். 2வது வருஷத்துல முதல் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா கிப்லா மாத்தப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போன உடனே பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுட்டு இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு மனசுல என்ன ஆசை? மக்கால இருக்கிற காபாவை பார்த்து தொழுகணும்னு ஆசை. பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுக்கு என்ன காரணம்? அங்க நிறைய யூதர்கள் இருந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், நம்ம மார்க்கம் தான் நினைச்சு யூதர்களும் இதை ஒத்துக்கணும், அதுக்கு ஒரு வழி ஏற்படும்னு நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 17 மாசங்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரி 2வது வருஷம் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒரு தீர்மானத்தை சொன்னா, நீங்க உங்க கிப்லாவை காபாவை நோக்கி திரும்பிட்டீங்க. பலனுவல்லி என்னக்கு கிபிலத்தன் தருதாக, நீங்கள் விரும்புகிற கிபிலாவை நான் மாற்றி தந்து விட்டேன், திரும்பிக்கிங்க. எந்த பக்கம் திரும்பினா என்ன? நம்ம யாரு கட்டளைக்கு கட்டுப்படுறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறோம். அதனால இந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி, அப்படி திரும்புங்க என்று சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு தனி பாதையில் இனி நாம் நடைபெற போகிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துச்சு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னது, நீங்க யுத்தம் செய்யலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனால ஒரு வாழ்க்கை அமைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தனிப்பட்ட அமைப்பு அல்லாஹ் தீர்மானிச்சான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னா, நீங்க யுத்தம் செய்யலாம். உதினலில்லதீன, அல்லாஹ் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்கள் யுத்தம் செய்யலாம் என்று அனுமதிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இந்த சட்டம் வர்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் பொறுமையா இருந்தாங்க. மக்கால சஹாபாக்கள் அடிபட்டு ரத்தம் ஒழுக வந்து நிற்பாங்க. ஹப்பாப் பின் அரித் ரலியல்லாஹு தஆலா அவரை மக்காக்காரங்க அடிச்சு அவர் முதுகு பொளந்துருச்சு. சாட்டையால் அடிச்சதுல முதுகு பொளந்துருச்சு. அந்த பொளந்த முதுகோட வர்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால பக்கத்துல அந்த ஹத்தீம் இருக்கு பாருங்க, ஹத்தீம்ல ரசூலுல்லாஹ் கையை தலைக்கு வச்சு படுத்திருந்தாங்க. அங்க வந்தார், வந்து தன்னுடைய காயத்தை காமிச்சார். யார் ரசூலுல்லாஹ், இலாமத்தா நஸ்பிர், அல்லாஹ்வின் தூதரே எதுவரை பொறுமையாக இருக்கிறோம், நீங்க ஏன் இவங்களுக்கு எதிராக துஆ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரப்படுகிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் இருக்குமா இல்லைங்களா? என்ன செஞ்சாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க இவங்க, என்ன பாவம் செஞ்சாங்க, என்ன தப்பு செஞ்சாங்க இவங்களை இப்படி அடிக்கிறதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்காக இப்படி அடிக்கணுமா? கோபம் வருமா இல்லையா? வரத்தான் செய்யும். ஆனா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க அவசரப்படுறீங்க, ஒரு காலம் வரும், ஒரு குழிக்குள் இறக்கப்படுவீர்கள், உங்களது தலை ரம்பத்தால் அறுக்கப்படும், அப்படியெல்லாம் ஒரு காலம் வரும். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மாற்றம் நடக்கும், அமைதி தவழும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 70 ஆயத்துகள்ல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பொறுமையாயிரு 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். சஹாபாக்கள் அடிக்கப்பட்ட போதெல்லாம் எல்லாம் பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, சுபைர் ரலியல்லாஹு தஆலா, எல்லாம் பெரிய வீரர்கள் தான். ஆனா திருப்பி அடிங்கன்னு ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. எத்தனை வசனங்கள் சொல்லுங்க? 70 வசனம். 70 வசனங்கள்ல அல்லாஹ் பொறுமையை சொன்ன பிறகு ஹிஜ்ரி 2ல முஸ்லிம்களுக்கான ஒரு பாதையை அல்லாஹ் தனி தீர்மானமாக தீர்மானித்த பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னா, இனி அடி, இனி நீங்க அடிக்கலாம். ஏன் அடிக்கலாம்? நீங்கள் அந்த துன்பத்தில் இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் துன்பம் இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், வீடுகளில் இருந்து அநீதியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள், உங்களது சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீங்க அதுக்கு எதிராக நீங்க போராடலாம்னு அல்லாஹ் சொன்னார். அந்த போராட்டம் கூட மக்கா காஃபிர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டார். இந்த அனுமதி கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த அனுமதி கிடைச்ச நேரத்தை பத்தி வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு ரசூலுல்லாவை கொலை செய்யறதுக்கு மக்காக்காரங்க தீர்மானிச்சுட்டே இருந்தாங்க. மக்காக்காரங்க ரசூலுல்லாவை கொன்றணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுகிற ஒரு திட்டம் மக்கா காஃபிர்களுக்கு இருந்தது. அது ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சது. அதனாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு நாள் சொன்னார்கள், லைத்த ரஜுலன் சாலிஹம் மின் அஸ்ஹாபி யஹ்ருஸ்னி லைலா. ராத்திரி நேரத்தில் என்னை பாதுகாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்களாம். யாராவது ஒருத்தர் என்னை பாதுகாக்கிறதுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது யாரும் முன்வரல. அதை பற்றி பெருசாக ரசூல்லா சொல்லலை. இப்படி அவங்க மனசுல உள்ளதை வெளியில சொல்லத்தான் செஞ்சாங்க. அந்த வார்த்தை வெளியே வந்த அந்த நிமிஷத்துல அவருடைய வீட்டுக்கு வெளியே ஆயுதங்கள் உறவுகிற சப்தம் கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பார்த்தாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வீட்டில் படுத்திருந்தேன், ஏதோ உங்களுக்கு ஆபத்து இருக்கும் போல எனக்கு தோணுச்சு, உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சேன், நான் ஆயுதங்களோட வந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தாங்களாம். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று பாதுகாத்தார். அதற்கு பிறகு பல காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தங்குகிற போது சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு அச்சுறுத்தலை இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த கட்டத்துல தான் அல்லாஹ் இனியும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க முடியாது அப்படின்னு யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு அனுமதிச்சாங்க. அந்த அனுமதி கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, நாம இப்ப நேரா சண்டைக்கு போக முடியாது, ஆனா நம்ம மேல நாம ஒரு அதிகார பலம் அப்படின்றத காட்டணும். அப்படின்னா மக்காக்காரங்க வியாபாரத்துக்கு போறதாக இருந்தா சிரியாவுக்கு போவாங்க, மதீனா வழியாகத்தான் போனோம். இந்த வியாபார கூட்டத்திற்கு அச்சுறுத்தலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அச்சுறுத்தலை நாம் ஏற்படுத்தினால் அவங்க நம்ம விஷயத்துல இனி வாலாட்டாமல் இருப்பார்கள் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அப்படி நினைச்சு சின்ன சின்ன முதல்ல ஒரு குழுவை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா தலைமையில் அனுப்பி வச்சாங்க. அந்த குழு மக்காவுடைய ஒரு வியாபார கூட்டத்தை சந்திச்சுது. அபூ ஜஹல் அதுல இருந்தான். ஆனா நல்ல வேலை, இந்த ரெண்டு குழு சந்திச்ச போது இடையில ஒரு மத்தியஸ்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்கப்பா அப்படின்னு விலக்கி விட்டார். ஃபர்ஸ்ட் முதல் குழு தான் முஸ்லிம்கள் போனாங்க. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்தாங்க, ஒரு குழுவை பார்க்க போனாங்க. அவங்க போறதுக்குள்ளார சந்திக்க முடியல, அந்த வியாபார கூட்டம் போயிடுச்சு. மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்பட்டாங்க, அபூ சுஃபியான் அவருடைய தலைமையில், அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாரு, அவருடைய தலைமையில ஒரு பெரிய வியாபார கூட்டம் சிரியாவுக்கு போகுது அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே புறப்பட்டாங்க. துல் உஷைர் என்ற இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்து சேரும்போது என்ன தெரிஞ்சது, அந்த இடத்தை அவங்க தாண்டி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அபுவாங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க. இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காக போனாங்க. அந்த வியாபார கூட்டத்தை சந்திக்க முடியல. ரெண்டாவது உஷைர் அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி வியாபார கூட்டம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த வியாபார கூட்டம் திரும்பி வருகிற போது அதை தடுக்கலாம்னு நினைச்சாங்க. அதை பத்தி செய்தி சேகரிக்க சொன்னாங்க. பஸ்பசா அப்படிங்கிற ஒரு சஹாபி அதை பத்தி செய்தி சேகரிச்சுட்டு அபூ சுஃபியான் வியாபார கூட்டத்தோட திரும்புறார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம போய் அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம்னு சொன்னாங்க. வாங்கன்னு கட்டாயப்படுத்தல, யார் வர்றீங்களோ எல்லாரும் வாங்கினாங்க. கிளம்பும் போது எண்ணியெல்லாம் பார்க்கல, கிளம்பும் போது வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் வந்த பிறகு சஹாபாக்களை எண்ணி பார்க்க சொன்னாங்க. 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த எண்ணிக்கையை கேள்விப்பட்டோம்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இது ஒரு சிறப்பான கூட்டம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வியாபார கூட்டத்தை தேடி வர்றாங்க. இவங்க வர்றாங்கங்கிற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. அபூ சுஃபியான் என்ன செய்தாரு,
இவங்க உடனே மக்காவுக்கு ஒரு ஆளை வச்சு செய்தி அனுப்பிட்டார். உங்க வியாபார கூட்டத்துக்கு ஆபத்துன்னு செய்தி அனுப்பிட்டார். அந்த செய்தியை கேட்ட உடனே பெருமானார் மீது கொலவெறி கொண்டிருந்த அபூஜஹலுக்கு இதுதான் வாய்ப்புன்னு தோணுச்சு. எனவே மக்கால இருந்த எல்லாரையும் திரட்டினான். எல்லாரையும் திரட்டி கூப்பிட்டுட்டு அவன் வந்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார கூட்டத்தை தேடி வந்தாங்க. வியாபார கூட்டத்தில் இருந்தவங்க 40 பேர். வியாபார கூட்டத்தில் இருந்தவங்க 40 பேர். ரசூலுல்லாஹ் எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்தாங்க? பிடிச்சிடலாம் தானே, 40 பேரை பிடிச்சிடலான்னு வந்தாங்க. ஆனா எதேச்சையாக அபூ சுஃபியான் வர்ற வழியில அவரு பார்த்துக்கிட்டே ஜாக்கிரதையா வந்தார். எங்கேயாவது தாம தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வந்தார். வர்ற வழியில ஒரு ஆளை சந்திச்சாரு. அவங்கள்ட்ட கேட்டாரு, முஹம்மதோ அவருடைய ஆட்களையோ பார்த்தீங்களான்னு கேட்டாரு. இப்ப அந்த ஆளு சொன்னாரு, அப்படி யாரையும் நான் பார்க்கல. அதோ அந்த மேட்டுக்கு மேல 2 பேர் ரொம்ப நேரமா யாரையோ தேடிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப போயிட்டாங்க அப்படின்னாரு. அபூ சுஃபியான் ஓடி போனாராம். அபூ சுஃபியான் ரொம்ப காரியமானாரு, ஓடி போனாராம். அங்க போய் அங்க இருக்கிற மண்ணை தொலாவி பார்த்தாராம். ஒட்டகைகள் போட்ட புழுக்கைகள் கிடந்துச்சு. அந்த புழுக்கையில ஒன்னை எடுத்து உடைச்சு பார்த்தா அதுல பேரிச்சம்பழ கொட்டை இருந்தது. அந்த கொட்டையை பார்த்து முடிவு பண்ணாரு, இது மதீனா பேரிச்சம்பழ கொட்டை அப்படின்னு முடிவு பண்ணி முஹம்மது நம்மை தேடிட்டு வர்றாருன்னு அவர் வேற வழியாக கடற்கரை வழியாக அவர் மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டார். அதுக்கு இடையில அபூஜஹல் ஒரு பெரிய ஒரு ஆள்பலத்தை திரட்டிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக பத்ரு களத்துக்கு வந்து சேர்ந்தா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து பத்ரு களத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பத்ருங்கிறது மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடம். வந்து சேர்ந்தார்கள். வந்த இடத்துல பெருமானாருக்கு நிலைமை புரிஞ்சு, நாம ஒரு வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்குன்னு வந்தோம். வந்த இடத்தில் எதிரிகளை சந்திக்க வேண்டியதாகிவிட்டது என்று வரும்போது, இவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு காரணம் பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சு. நாம 300 பேரா வந்தோம். எத்தனை பேரை எதிர்பார்த்து? 40 பேரை எதிர்பார்த்து 300 பேரா வந்தோம். இப்ப நாம 300 பேர் இருக்கிறோம், எதிரிகள் 1000 பேர் இருக்கா. பிரச்சனை வந்துருச்சு. இந்த இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், நீங்களும் நானுமா இருந்தா என்ன செய்யும்? புத்திசா அறிவால யோசிக்கிறவன் என்ன செய்யும்? வேண்டாம், இப்படி பார்க்காமையே திரும்பி போயிடும், பார்க்காமையே திரும்பி போயிடுவோம் நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்தார்கள், இது எனக்கு உங்களுக்கான பிரச்சனை அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் அசத்தியத்திற்குமான பிரச்சனை. இது அல்லாஹ்வுடைய தீனுக்கும் அசத்தியத்திற்குமான பிரச்சனை. எத்தனை காலம் ஓடிக்கிட்டு இருக்கிறது? எவ்வளவு காலம் ஓடிக்கிட்டு இருக்கிறது? களத்துக்கு வந்தாச்சு. எனவே எதிரிகளை பார்த்து விடுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். இது பிரதானமானது. வாழ்க்கையில் எப்போது பிரச்சனைகளை சந்திக்கிற போதும் அந்த பிரச்சனைகளில் ஒரு சரியான கட்டத்தில் உறுதிமிக்க தீர்ப்பை நாம் எடுத்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாமளே இப்படியா அப்படியா இருந்தோம்னா அல்லாஹ் எந்த பக்கம் உதவி செய்யும்? நாமளே இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு நினைச்சா அல்லாஹ் எப்படி நமக்கு உதவி செய்யும்? முதல்ல தடுமாற்றம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை நாம எதிர்பார்க்கவே முடியாது. முஹம்மது ரசூல், இவ்வளவு தூரம் இந்த வரலாறு சொல்ல காரணம் அதுதான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் ஒரு முடிவு செய்கிறார்கள், நாம் யுத்தம் செய்வோம். முடிவு செய்த பிறகு தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, செய்வோம் யா ரசூலுல்லாஹ். அஹ்சன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், செய்வோம் யா ரசூலுல்லாஹ். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர் அதோட நிறுத்தல, யா ரசூலுல்லாஹ் நீங்க நினைச்சதை செய்யுங்க, நீங்க நினைச்சதை செய்யுங்க. நாங்க மூசா இடத்தில் அவருடைய மக்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம். நீயும் உன் ரப்பும் போய் சண்டையிடு என்று பேசினாங்களா இல்லையா? அதுபோல நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்க நினைச்சதை நீங்க செய்யுங்க, உங்க கூட நாங்கள் வருவோம் என்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷமாச்சு.
அவருக்காக துஆ செய்தார். அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அஷீரு அலைய, ஆலோசனை சொல்லுங்களேன். அப்பதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுந்தாங்க. முதல்ல ஆலோசனை சொன்ன 3 பேரும் மக்காக்காரங்க. இந்த 86 பேர் இருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, மக்காக்காரங்க. இப்ப எந்திரிச்சவங்க மதீனாக்காரங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களை நினைச்சுதான் நீங்க கேட்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிற போது ஒரு வார்த்தை சொன்னோம், பெண்களை பாதுகாப்பது போல உங்களை பாதுகாப்போம்னு சொன்னோம். பெண்களை பாதுகாப்பது அப்படின்னா எங்க வீட்டுல வச்சு பாதுகாத்துக்கிறது, வெளியில வந்து சண்டைக்கு வரணும்ன்றதெல்லாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி சொன்னோம், அதை நினைச்சுதான் நீங்க கேட்கிறீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னபோது ஆமாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆமன்னா பிக, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், வஸத்தக்னாக, உங்களை உண்மையான தூதர் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறோம். யா ரசூலுல்லாஹ், எங்களை நீங்கள் கடலில் மூழ்கு என்று சொன்னாலும் நாங்கள் மூழ்குவோம் என்று சஅத் ரலியல்லாஹு தஆலா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சாங்க. எந்த ஒரு வெற்றிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பத்ர் யுத்தத்தில் நம்ம பார்க்க வேண்டியது, பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு காரணம் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்கிறோம் என்று அவர்கள் யுத்தம் செய்வோம் என்று தீர்மானித்தார்கள். அல்லாஹ்வுக்கு உதவினார்கள், அல்லாஹ்வுக்கு உதவினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உதவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி இது சண்டைக்கு தயாராயிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கு அடுத்து இதுல ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சண்டைக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துருச்சு. அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க, இவங்க எங்க வைக்கணும், எப்படி நிக்கணும் எல்லாம் நடந்துருச்சு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அலா நபினி லக அரீசன் யா ரசூலல்லாஹ். வரலாற்றுல எப்போதும் என் மனசை ரொம்ப பாதிச்சு நிக்கிற வார்த்தை இந்த வார்த்தை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்கட்டுமா என்று கேட்டார். உங்களுக்கு ஒரு கூடாரம், அரீஸ்ங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தும். அரீஸ்னா கூடாரம், அங்க தள்ளி ஒரு கூடாரம் அமைக்கட்டுமான்னு கேட்டார். எதுக்கு? யுத்தம் என்பது எப்படியும் நிகழலாம். அவர் சொல்றார், நாங்கள் உங்களுக்காக ஒரு கூடாரம் அமைக்கிறோம், அதில் உங்களது ஒட்டகத்தை கட்டி வைக்கிறோம். யுத்தத்தில் எதுவும் நடக்கலாம், வெற்றி என்றால் நல்லது, ஒருவேளை தோற்று போய் நாங்கள் இறந்து போய் விடுவோமானால் அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மதீனாவுக்கு சென்று விட வேண்டும், அங்கே எங்களைப் போல பலர் உங்களுக்காக காத்திருக்கிறார். என்ன வார்த்தை ரசூலுல்லாஹ்! என்ன நாமெல்லாம் உலகத்துல அவனை இவனை எல்லாம் படிக்கிறோம், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் என்னங்க? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த மேடான இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்குன்னு ஒரு கூடாரம் அமைக்கிறேன்னு சொன்னபோது ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு சரின்னு சொன்னாங்க. சரி அமைங்க. அது ஒரு உயர்ந்த இடம். அங்கிருந்து பார்த்தா யுத்தம் நடக்கிற வகையும் தெரியும், அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளியும் இருக்கும். இப்போ நம்ம போனா பார்க்கலாம், அந்த இடத்துல மஸ்ஜிதுல் அரீஸ் அப்படின்னு ஒரு பள்ளி இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. பத்ருக்கு நம்ம போகும்போது பத்ர் சுஹதாக்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடம் மட்டும் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. கொஞ்சம் தள்ளி போனோம்னா இப்ப அங்க எல்லாம் வீடு வந்துருச்சு, அந்த வீடுகளுக்கு இடையில மஸ்ஜிதுல் அரீஸ் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் இந்த கூடாரம், ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரம் எந்த இடத்துல இருக்கிற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கும் நம்ம போகணும். அந்த கூடாரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்து அவர்கள் சஹாபாக்களை இங்கே யுத்தத்திற்கு நிறுத்திட்டாங்க. எவ்வளவு பேரு? 300 பேரு. அந்த பக்கம் இவங்கள்ட்ட 2 குதிரை, கேடயங்கள் இல்லை, பெரும்பாலானவர்கிட்ட வாள்களும் இல்லை. அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட 200 குதிரைகள், 100 குதிரைகள், 600 கவச ஆடைகள், 600 கவச ஆடைகள், கணக்கில் இல்லாத ஒட்டகைகளோடு அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய அணியை நிறுத்தி வைத்து விட்டு கூடாரத்திற்கு வந்து அல்லாஹ்விடத்தில் சஜதாவில் விழுந்தார்கள். இதுதான் நாம பார்க்க வேண்டிய 2வது விஷயம். வாழ்க்கையில ஜெயிக்கிற ஒரு மனிதர் முதல்ல அவர் ஒரு விஷயத்தை தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்த பிறகு அல்லாஹ்வுடைய உதவியை நாட வேண்டும். எல்லா விஷயத்திலும் ஒரு வியாபாரம் செய்யறேன்னு தீர்மானிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் இடத்துல விழுந்தாங்க. ஹதீஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? அல்லாஹ் இடத்துல விழுந்து துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்ஜிஸ் வஅதக், யா அல்லாஹ் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று.
அன்ஷருக்கு யா அல்லாஹ் என்னை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லம் துஅபது ஃபில் அர்தி அபதா, இந்த பூமியில் உன்னை வணங்க யாருமே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் அப்படின்னு விழுந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்படி துஆ கேட்பது அல்லாஹ் இடத்திலே பிடிவாதமாக நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று துஆ கேட்பது இருக்கு பாருங்க, அது வெற்றிக்கான பிரதான காரணிகளில் ஒன்று. காரணம், வெற்றியை தருகிற பொறுப்பு அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. வெற்றி யார்கிட்ட இல்ல, வெற்றி நம்ம கையில இல்லை. எதுலையும் ஜெயிக்கிறது நம்ம கையில இல்லை. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுலையும் ஜெயிக்கிறது நம்ம கையில் இல்லை. யார்கிட்ட கேட்கணும்? இப்ப நாம ஒரு விஷயத்தை தீர்மானிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் தீர்மானித்தார்கள். பிறகு அவர்கள் சஜதாவில விழுந்து அல்லாஹ் இடத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவால அவங்களுடைய அந்த அழுகையும் கெஞ்சலையும் தாங்கிக்க முடியல. அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட ரொம்ப கெஞ்சிட்டீங்க. இப்படி கெஞ்சிய போது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சாங்க. கொஞ்சம் மயக்கமான மாதிரி இருந்தாங்க. மயக்கமான மாதிரி இருந்தவங்க கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி விட்டு சொன்னார்களாம், அவர்கள் தோற்று போவார்கள், நாம் ஜெயிப்போம், இதோ ஜிப்ரீல் அவருடைய படையோடு போவதை நான் பார்க்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அல்லாஹ்ட்ட கேட்கும். எந்த காரியத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் என்ன செய்வானா, பன்மடங்கா தருவான், சிறப்பா தருவான். நாம யோசிக்காதது அல்லாஹ். குர்ஆன்ல இருக்கிற துஆலையே ஆச்சரியமான ஒரு துஆ இருக்கு. நீங்க நானெல்லாம் என்ன கேட்போம், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம். இந்த தராவீஹினுடைய துஆல வரும், அல்லாஹும்ம அஸ்அலுக ரிலாக்கவல் ஜன்னா, யா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு கேட்போம். விடங்க கேட்போம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா ஒரு துஆ கேட்டாங்க, ரப்பி பில்லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. வித்தியாசமான துஆ. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டு. வித்தியாசமான துஆ. சொர்க்கத்தை கொடுன்னு நம்ம எல்லாம் கேட்போம். அவங்க என்ன கேட்டாங்க, எனக்கு சொர்க்கத்துல ஏன் கேட்டாங்கன்னா, ஃபிரௌனுடைய அரண்மனையிலே அவர்கள் அரசியாக பல ஆண்டுகள் இருந்தார். ஃபிரௌன் என்பவன் இந்த உலகத்தை கட்டி ஆண்ட மன்னர்களில் மிகச் செல்வாக்கு மிக்க மன்னர்கள்ல ஒருத்தன். நமக்கெல்லாம் எகிப்து போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த அவங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பிரம்மாண்டமான செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுடைய மனைவி எப்படி இருப்பாங்க, அதே செல்வாக்கோட தானே வாழ்ந்துருப்பாங்க, அதே கெத்தோட தானே வாழ்ந்துருப்பாங்க, அரசியா தானே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த அம்மா ஃபிரௌனை ஈமான் கொள்ள மறுத்துட்டாங்க. அல்லாஹ்வை நம்பினான். அப்படி நம்பியதற்காக ஃபிரௌன் அவர்களை அவங்களுடைய வீட்டை விட்டு இழிவுபடுத்தி வெளியேற்றினான், கேவலப்படுத்தி வெளியேற்றி. இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு கேவலப்படுத்தி வெளியேற்றினான். ஒரு சராசரி பெண்ணுக்கு வீட்டை விட்டு வெளியேற்றுறதுங்கிறது ஒரு பெரிய சோதனை. ஒரு அரசிக்கு அது எப்படிப்பட்ட சோதனையா இருக்கும்? அப்படி வீட்டை விட்டவன் வெளியேற்றிய, கேவலப்படுத்தி வெளியேற்றிய போது அப்பதான் அவங்க என்ன கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த வீடு என்ன இருக்கு, யா அல்லாஹ் இந்த வீடு என்ன இருக்கு, இந்த வீடு இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த கேட்டதுக்கு பின்னணியில ஒரு காரணம் இருந்துச்சு. அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தில் ஒரு வீடு, அது வித்தியாசமா இருக்கும். குர்ஆன்ல இருக்கிற துஆக்கள் அது வித்தியாசமா இருக்கும். சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டுன்னு கேட்ட போது கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? அல்லாஹ் என்ன செய்தான், சொர்க்கத்தில் வீட்டை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல, சொர்க்கத்தில் அவர்களுக்கு பெருமானாரை அல்லாஹ் கல்யாணமும் செய்து வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பின்னாலே சொர்க்கத்தில் ஆசியா அம்மாவை திருமணம் செய்வார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு இல்லத்தை மட்டும் கொடுக்கல, இல்லத்துக்கு ஒரு அரசரையும் அல்லாஹ் கொடுத்தான். அது யாரை கொடுத்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சக்கராத்தில் இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மா இடத்துல சொன்னாங்க, சல்லிமி ஜௌஜாதி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கிற என் மனைவிமார்கள்ட்ட என்னுடைய சலாத்தை சொல்லு அப்படின்னா. அப்ப ஹதீஜா அம்மா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் அல்லாத உங்களுக்கு வேற மனைவிமாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அதே போல ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மாவையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரி அவர்களையும் எனக்கு அல்லாஹ் திருமணம் செய்து வைப்பான்.
அந்த மனைவிமார்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என் சலாமை சொல்லுங்கள் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கேட்டது என்ன? அவங்க கேட்டது ஒண்ணு, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டு என்று கேட்டார்கள். அல்லாஹ் வீட்டை மட்டும் கொடுக்கல, கூடவே வீட்டுக்காரரையும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்தான். இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த வீட்டுக்காரரை அல்லாஹ் கொடுத்தான். எனவே இது நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரமலான் இருக்கு பார்த்தீங்களா, ரமலான்ல துஆ தான் சிறந்த ஒரு வேலை. தொழுது முடிச்சுருக்கீங்களா? ரொம்ப களைப்பா இருக்கீங்க, அதனால நான் இந்த உரையை சுருக்கிறேன், முடிக்கிறேன். குர்ஆன்ல நோன்பை பற்றி ஆயத்து வருது பாருங்க. நோன்பு 180 அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 183, 184, 185 இந்த 3 ஆயத்தும் நோன்பை பற்றி சொல்ற ஆயத்து. இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றது துஆ. ஃபஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தா. நான் எங்கே இருக்கிறேன் என்று மக்கள் கேட்டார்கள் என்றால் சொல்லுங்கள், நான் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன், நீங்கள் கேட்கிற பிரார்த்தனையை நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றதுதான் நோம்பினுடைய ஆயத்துக்கு அடுத்து வர்ற ஆயத்து. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய மகத்தான வெற்றிக்கு பின்னணியில முதன்மையான இடம் பிடித்தது பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை தீர்மானித்த அம்சங்களில் 2 பிரதான அம்சங்கள். ஒன்று, அவர்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக நிற்போம் என்று தீர்மானித்தது. 2வது, அல்லாஹ்வுடைய காலடியிலே விழுந்து அவர்கள் துஆ செய்து. இந்த 2மே நம்ம வாழ்க்கையிலும் வெற்றியை தீர்மானிக்கும். நாம நம்மளுடைய காரியங்கள்ல ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும். தீர்மானிச்ச பிறகு அல்லாஹ் இடத்துல கையேந்தரும். அல்லாஹ் 1க்கு 10 நமக்கு தருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதுதான் நாம அல்லாஹ்வுக்கு செய்யற உதவி. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா அதுதான் அல்லாஹ்வுக்கு நாம என்ன உதவி செய்ய முடியாது? காசு பணத்தை கொடுத்து நாம உதவி செய்ய முடியாது, வேற வகையில உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் உதவின்னு சொல்றது என்னன்னா, நீ ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுட்டு என்கிட்ட கேளு, அப்ப நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? தர முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அடைந்த வெற்றியினுடைய பிரதானமாக இருந்தது, அவர்கள் எதை தீர்மானிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை உறுதிபட தீர்மானித்தார்கள். தீர்மானித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக மிக பணிவோடு அல்லாஹ்விடத்திலே உறுதியோடும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இந்த 2 இயல்பும் மனிதர்கள் வெற்றி அடைவதற்கு மிக அத்தியாவசியமான இயல்புகள் என்பதை நாம் நினைவில் வைப்போம். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க ரமலான் மாசத்தில் அந்த இயல்புகளை நினைவில் கொண்டு வாடுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக என்று துஆ செய்வதோடு, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய உரைகளில் இவ்வளோ நேரம் ஈட்ட மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தந்து வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.